ஏய் பார்த்தா ஆ நீ என்னடா இன்னும் இங்கேயே இருக்க? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே நியூ இயர் செலிப்ரேட் பண்ண போயிட்டாங்க, நீ இன்னும் போலியா? சரி நாங்களே செலிப்ரேட் பண்ணிக்கிறோம். ஐயா என்னை விட்டுருங்க ஐயா. அங்கே ஒரு புது வருஷம் காத்துட்டு இருக்கையா. நான் உங்களை நினச்சி கூட பார்க்க மாட்டேயா. ப்ளீஸ் டேய் ப்ளீஸ். அந்த கட்டை ஊத்துறா. ரொம்ப நன்றியா, நன்றியா. டேய் நீ என்ன பண்ற? மறுபடியும் அவங்க கூடயே போயிரு. ஓகே பாஸ். மச்சான் இந்த வருஷத்தோட எனக்கு 25 வயசு ஆக போகுதுடா. இன்ன வரைக்கும் எனக்கு லவ்வும் அமையல, கல்யாணத்துக்கு பொண்ணும் கிடைக்கல. நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அடா பாவி, இந்த 25 வயசுக்கு இப்படி ஃபீல் பண்றியே. கொஞ்சோண்டு அங்க பாரு. அவருக்கு வயசு 35ஆகுது, இன்ன வரைக்கும் கல்யாணமே ஆகல. கல்யாணம் ஆகலையா? அப்படியே அவரை பாரு. அவர் எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு தான். வயசு 60. 60ஆ? இன்னும் வரைக்கும் கல்யாணமே ஆகல. அவங்க படுற கஷ்டத்தை நான் பெரிய கஷ்டம் பட்டுட்டேன். வாடா, இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அங்கிள் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, இந்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு மேரேஜ் ஆயிடும். ஓகேப்பா. மச்சான் இந்த வருஷத்தை நான் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன்டா. இதுக்கப்புறம் வர வருஷத்துல நான் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உருப்படியா ஏதாச்சும் பண்ணணும். வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு 40 வயசு வரைக்கும் கல்யாணமே நடக்காது. அங்க பாரு ஒரு ஜோசியர் இருக்காரு, வா எனக்கு போய் ஜோசியம் பார்ப்போம். நன்றி சாமி. சொல்லுங்க ஐயா, எனக்கு ஜோசியம் பார்க்கணும். இந்த வர வருஷம் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? இந்த வருஷம் நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப. ஆமா ஐயா. மச்சான் அவன் ரொம்ப மோசமான இருக்கான். இந்த வாட்டி ஏகப்பட்ட ட்ரிப் அடிக்கிறோம்டா. ஆமாடா, இந்த வருஷத்துல இருந்து லைஃபை நமக்கு பிடிச்ச மாதிரி மாத்துறோம்டா. என்னடா நீயே பாடுறா. கொரோனா தொற்று என்பது தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் முழு ஊரடங்கு என்று தமிழக அரசு அறிவித்து, இத்துடன் இவரது கனவுகள் முடிவடைந்து விட்டது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஹாப்பி நியூ இயர் டு ஆல்.